வணக்கம். தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவங்கள பற்றி ஸ்பெஷலாக ஒன்று சொல்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் சமீபத்தில் நம்ம மக்களுக்கு ஞாபகம் வருது ஜாஸ்தி. அவங்க தேர்தலில் நின்று வெற்றி பெற்றப்போ சட்டசபையில் எம்எல்ஏவாக பதவியேற்க வரும்போது தன்னுடைய வெற்றி சான்றிதழை மறந்து வச்சுட்டு வந்தாங்க. அது எவ்வளோ முக்கியமான சான்றிதழ். அதை மறந்துட்டு வச்சுட்டு வந்தவங்க தான் இந்த அம்மா. இவங்க தான் இன்றைக்கி கல்வி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் ஆய்வு பண்ணுற பேரில் ஒரு குழந்தையோட வீடியோ எடுத்து போட்டாங்க. சரி, அது தப்பு, மன்னிச்சிங்கன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அதை விட்டுட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்க. நானும் அரசாங்க பள்ளியில் தான் படித்தேன்னு. ஒரு தப்பு செய்தால் அது தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லி ஒத்துக்கணும். இதுக்கு நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் முட்டு கொடுக்குறாங்க பாருங்க. அதாவது அக்கா ஸ்தானத்துல இருந்து அப்படி பேசினாங்க, யாரும் தவற எடுக்காதீங்கன்னு. நாங்களும் அக்கா ஸ்தானத்துல இருந்து தான் அந்த அம்மா தவறை சுட்டி காட்டுறோம். அதனால அமைச்சர் ராஜ்மோகன் தப்பா எடுத்துக்கூடாது. ஒரு அக்கா தன்னுடைய தங்கியை இது மாதிரி தான் பொது வழியில் வீடியோ எடுத்து போடுவாங்களா கேட்குறேன். எந்த அக்காவது பண்ணுவாங்களா? ஒரு ஸ்கூலுக்கு போனால் நம்ம என்னங்க பண்ணுவோம்? ஒரு பள்ளிக்கூட பொதுவாக ஒரு பள்ளிக்கூட குழந்தைங்களை பார்த்தா என்ன கேட்போம்? பெரியவளானா நீ என்ன பண்ண போற, என்னவா ஆசைப்படுற, டாக்டரா, இன்ஜினியர், அப்படி தானே கேட்போம். அதை விட்டுட்டு இவங்க அப்பாவுடைய தொழிலை கேட்குறாங்க. அப்பாவுடைய தொழிலை தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இதே மாதிரி தான் நம்ம அமைச்சர் விஸ்வநாதன் விழுப்புரம் ஒரு மாரத்தானில் போகிறாரு, கலந்துக்கிறார். அதில் போய் ஒரு குழந்தையோட காலை சொடுக்கெடுக்கிறார். அதுக்கு கண்டனம் எழுப்பணும்னா அவர் என்ன சொல்கிறாரு? ஐயோ, என் பொண்ணு மாதிரி நான் அப்பா ஸ்தானத்தில் நிற்கிறேன். இப்படி ஒரு தவறு செய்யும்போது நீங்கள் முட்டு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அப்போ என்ன நீங்கள் தூய சக்தி? முதலமைச்சர் விஜய் அவர்கள் இவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அதையும் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். அதே மாதிரி உங்களுக்கு ஆய்வுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து திருவள்ளூர் மாவட்டத்தில் போங்க. ஒரு 18 பெண்கள் இறந்து போயிருக்காங்க அமோனிய வாயு கசிவினால். அங்க போய் பாருங்க, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு போய் பாருங்க. அவங்க அவங்களுக்கு இனி என்ன ஆயிருக்காங்கன்றத பாருங்க. அதெல்லாம் விட்டுட்டு சும்மா நம்ம வீடியோ எடுக்கணும் போடணுன்ற மனப்பான்மையில இருக்காதீங்க. தயவு செய்து ஒரு அக்காவா உங்களுக்கு நான் அறிவுரை பண்ணுவேன், ஏத்துங்க.